ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் நம்ம இஎஸ்ஐ கார்டில் நம்மளோட ஃபேமிலி மெம்பரை வந்து புதுசாக எப்படி ஆட் பண்ணுறது அப்படிங்கிறது இந்த வீடியோவில் பார்க்கலாம். இதை ஆட் பண்ணுற மூலியமாக நெக்ஸ்ட்டு வந்து அவங்களுக்கும் நம்ம ஆட் பண்ணுற மெம்பருக்கும் நம்ம வந்து இஎஸ்ஐ ஆஸ்பத்திரியில் வந்து நம்ம வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம். அது எப்படி ஆட் பண்ணுறதுங்கிறத தொடர்ந்து வீடியோவில் பாருங்கள். கூகுள் குரோம் ஓப்பன் பண்ணிக்கிங்க. அதில் வந்து இஎஸ்ஐசி லாகின் அப்படின்னு போட்டு நீங்கள் வந்து சர்ச் பண்ணுங்கள். இப்போ வந்து உங்களுக்கு வந்து இஎஸ்ஐசி அஃபிஷியல் வெப்சைட் வந்து உங்களுக்கு வந்து வரும். அதை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கிங்க. நான் வந்து இது டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் கிளிக் பண்ணி ஸ்ட்ரெயிட்டாக ஓப்பன் பண்ணிக்கலாம். இந்த வெப்சைட் ஓப்பன் பண்ணிக்கிங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் வந்து இன்சூர்டு பெர்சன் பெனிஃபிஷரி அப்படிங்கிற ஒரு டேப் இருக்கும். இப்போ நான் கர்சர் வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, அந்த இடத்துல இருக்கு பார்த்தீங்களா, அந்த இதை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து தனி டேப்பில் வந்து ஓப்பன் ஆகும். இதில் வந்து லாங்குவேஜ் வந்து நீங்கள் தமிழில் செலக்ட் பண்ணிக்கிங்க. அப்போ தான் வந்து நம்மளோட அந்த டீட்டெயில் பூரா தமிழில் வரும். செலக்ட் பண்ணிவிட்டு இதில் வந்து நம்ம வந்து லாகின் பண்ணணும். லாகின் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து நம்ம வந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கணும். கீழே பதிவு செய்க அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த இதில் தான் நீங்கள் போய் பதிவு செய்யணும். அது பதிவு செய்கிறது எப்படி அப்படிங்கிறது நான் என்னோடய வீடியோவில் வந்து நான் போட்டிருந்தேன். அது வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் அதை கிளிக் பண்ணி அந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்களோட இஎஸ்ஐ நம்பர் வந்து எப்படி இந்த போர்ட்டலில் ரிஜிஸ்டர் பண்ணுறது அப்படிங்கிறத நீங்கள் வந்து அந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம். அதில் வந்து ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு அதில் நம்ம ரிஜிஸ்டர் பண்ணப்போ கொடுத்த வந்து பாஸ்வேர்டு வந்து இங்கே வந்து நம்ம அடிக்கணும். பயனர் பெயரில் உங்கள் இஎஸ்ஐ நம்பர் கடவுச்சொல்ல வந்து அந்த பாஸ்வேர்டு, அதுக்கப்புறம் கேப்சா கோட் அடிச்சுட்டு கீழே உள் நுழைவு அப்படின்ட்டு பார்த்தீங்களா, அந்த இதை நீங்கள் இப்போ கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இப்போ வந்து உங்களுக்கு லாகின் ஆகிரும். இப்போ லாகின் ஆகிடுச்சுன்னா இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். இதில் வந்து ரெட் கலரில் அந்த பாக்ஸ் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அந்த இதை வந்து ஃபஸ்ட்டு க்ளோஸ் பண்ணிடுங்க. இது உங்களோட இஎஸ்ஐ பேஜ் வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. இதில் உங்களோட டீட்டெயிலெலாம் இருக்கும். இதில் கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா அந்த காப்பீட்டாளர் அப்படின்னு போட்டு ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து அப்டேட் பர்டிகுலர்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதில் தான் வந்து நீங்கள் வந்து புதுசாக யாராவது ஃபேமிலி மெம்பர் வந்து இந்த இஎஸ்ஐ கார்டில் வந்து சேர்க்கணும்னா நம்ம அந்த இதை கிளிக் பண்ணி உள்ளே போய் நம்ம வந்து சேர்க்கணும். அது எப்படி வந்து அப்டேட் பண்ணுறது அப்படிங்கிறத தொடர்ந்து இந்த வீடியோவை பாருங்கள். அப்டேட் பர்டிகுலர்ஸ் அப்படிங்கிற அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு கிளிக் பண்ணமே உங்களுக்கு வந்து இந்த மாதிரி புது பேஜ் வந்து உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகும். இதில் வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் வரும். அதாவது பர்சனல் டீட்டெயில்ஸ் அப்படின்னா உங்கள் பர்சனல் டீட்டெயில் அப்டேட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து டிஸ்பென்சரி டீட்டெயில்ஸ் அப்படின்னு போட்டிருக்குங்களே, டிஸ்பென்சரி டீட்டெயில்ஸ்னால் நீங்கள் வந்து இப்போ எந்த ஹாஸ்பிட்டலில் வந்து நீங்கள் வந்து ட்ரீட்மெண்ட் எடுக்கிறீங்களோ அது சேஞ்ச் பண்ணுறதுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து அதை சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் அட்ரஸ் டீட்டெயில், அதுக்கப்புறம் நாமினி டீட்டெயில், ஃபேமிலி டீட்டெயில், பேங்க் டீட்டெயில் அப்படின்ட்டு பார்த்தீங்களா, இதில் வந்து எது வேணால் நம்ம வந்து அப்டேட் பண்ணிக்கலாம். இதில் ஃபேமிலி டீட்டெயில் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த இதை நீங்கள் கிளிக் பண்ணிடுங்க. இதில் தான் நம்ம வந்து நியூ ஃபேமிலி மெம்பரை வந்து ஆட் பண்ண போகிறோம். இப்போ ஆல்ரெடி ஆட் பண்ணவங்களாம் மேலே வந்து லிஸ்ட்டில் இருக்கும், அதை நீங்கள் பார்த்துங்க. அதுக்கப்புறம் வந்து புதுசாக ஆட் பண்ணணும்னா கீழே வந்து அதில் இருக்குது பார்த்தீங்களா, ஆடு நியூ ஃபேமிலி பர்டிகுலர்ஸ் அப்படின்ட்டு பார்த்தீங்களா, அந்த இதில் ஃபஸ்ட் எடுத்தோடனே நேம்னு போட்டிருக்கு பார்த்தீங்களா, அதில் வந்து யார் வந்து இப்போ நம்ம ஆட் பண்ண போகிறோமோ அவங்களோட நேம் வந்து அடிக்கணும். அடிச்சுட்டு அடுத்து வந்து டேட் ஆஃப் பர்த் அடிக்கணும். டேட் ஆஃப் பர்த் அடிச்சுட்டு அடுத்து ஒரு ஆப்ஷன் மாதிரி வருது பார்த்தீங்களா, அதில் வந்து அந்த புதுசாக ஆட் பண்ணுற மெம்பர் வந்து உங்களுக்கு என்ன ரிலேஷன் அப்படிங்கிறத வந்து இதில் வந்து நம்ம செலக்ட் பண்ணணும். அதாவது உங்களோட ஸ்பௌஸா, அப்படி இல்லைன்னா உங்களோட மகள், மகன், அதுக்கப்புறம் உங்களோட பேரண்ட், இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன் இருக்குது. இதில் வந்து எந்தது அப்படிங்கிறத நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கங்க. நெக்ஸ்ட்டு வந்து அவங்க வந்து மேலா ஃபீமேலா அப்படிங்கிறத நீங்கள் வந்து செலக்ட் பண்ணணும். செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து உங்கள் கூட தான் வசிக்கிறாங்களா அப்படின்னு கேட்குறாங்க. இது வந்து எஸ்ங்கிறத நீங்கள் வந்து கொடுத்துக்குங்க. நெக்ஸ்ட் டைப் ஆஃப் ப்ரூஃப் அப்படின்னு போட்டிருக்கு பார்த்தீங்களா, இதுக்கு வந்து நம்ம வந்து ஏதாவது ஒரு ப்ரூஃப் வந்து அட்டாச் பண்ணணும். இதில் வந்து நிறைய ஆப்ஷன் இருக்குது. இதில் வந்து எந்த ப்ரூஃப் வந்து உங்கள் கையில் இருக்குதோ அதை வந்து நீங்கள் வந்து ஸ்கேன் பண்ணிக்கோங்க. ஸ்கேன் பண்ணி பிடிஎஃப்பில் 200 MBக்குள்ளே இருக்கணும். அதுக்குள்ளே இருக்கிற மாதிரி நீங்கள் வந்து ஸ்கேன் பண்ணி வச்சுக்கோங்க. ஸ்கேன் பண்ணி வச்சுட்டு நீங்கள் அந்த ப்ரூஃபை செலக்ட் பண்ணி நீங்கள் வந்து அப்லோடு பண்ணணும். இப்போ சர்டிஃபிகேட்லாம் நீங்கள் வந்து அப்லோடு பண்ணிடுங்க. அப்லோடு பண்ணிவிட்டு கீழே வந்து ஐ ஹேர் பை டிக்ளேர் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த இதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து சப்மிட் கொடுத்துடலாம். சப்மிட் கொடுத்தமே உங்களுக்கு வந்து ஒரு ரெஃபரன்ஸ் நம்பர் வரும். அது வந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட்டு வந்து ஃபேமிலி மெம்பர் ஆர்டர் பண்ணுறதுக்கான ப்ராசஸ்க்கு போயிடும். நெக்ஸ்ட்டு வந்து ப்ரூஃப்லாம் சரி பார்த்துட்டு உங்களை வந்து நெக்ஸ்ட்டு அந்த ஃபேமிலி மெம்பரை ஆட் பண்ணிடுவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். மீண்டும் வேறு வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, பாய்.